அனைவருக்கும் நண்பகல் வணக்கம். முதல் கவிதையை தொடங்குவோம். ஒரு ஓவரில் 2 சிக்ஸர் பறந்தன. முதல் பந்தில் ரோஹித், கடைசி பந்தில் சூரியகுமார். உற்சாகத்தில் எழுந்து நின்று கைத்தட்டி குலுங்கின 1000 பந்துகள் மைதானத்தில். தலைப்பு ஹலோ. அன்று ஹிட்லரிடம் ஒரு செல்போன் இருந்தது. அதன் பெயர் கோயபெல்ஸ். அவன் வெற்றிகளில் பெரும் பங்கு உண்டு கோயபெல்ஸுக்கு. இன்று இந்தியாவில் எல்லோர் கைகளிலும் 1-2 கோயபெல்ஸ். ஹரிச்சந்திரர்களை விரட்டி விட்டு அடிக்கின்றன. காந்திகள் வாய் திறக்க பயப்படுகிறார்கள். அழைப்பு மணி சத்தம் கேட்டு கையில் எடுத்தால் ஹலோ என்றால் யார் அந்த ஹலோ என்ற பேச்சே மூச்சாகி போகிறது பொழுதெல்லாம். ஒரு ஐயா ஒரு 70 வயசு 70 வயது இருக்குமா உங்களுக்கு? சரி, ஐயா 80 வயது. ஒரு வாரத்துக்கு முன்னே பிடிஎஃப் பூபான்ஸ் அனுப்பி வச்சார் கவிதை தொகுப்பு. அப்போ படித்தேன். நேற்று மாலை புக்கு கையில் கிடச்சிது. 2 முறை படித்தேன். நான் என்னுடைய ஒரு 25 ஆண்டு இலக்கிய வாழ்க்கையில் நிறைய கவிதை படிச்சிருக்கேன். சில கவிதைத்தொகுப்பில் சோர்வடிக்கும், சில தொகுப்பு படிக்க முடியாது, சில எடுக்க முடியாது. ஆனால் 3 முறை படிக்கின்ற போதும் இந்த புக்கை கிட வைக்க முடியாமல் அடுத்தவர் என்ன கவிதை வாசிக்கிறார் என்பதை படித்து முடித்ததே கிட வைத்தேன். அந்த அளவுக்கு இந்த புக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவ்வளோதான். சரி, முதல்ல இந்த தொகுப்பு பேசுகிறதுக்கு வாய்ப்பு வைங்க பூபாலன் சாருக்கு நன்றி சொல்லிவிடுவோம். ஏன்னா நான் நிறைய முறை கேட்பார், எனக்கு ஒரு தயக்கம் நம்ம என்ன பேச போகிறோன்று. அதனால் ஒரு வாரத்தை நான் முடிவு பண்ணேன், இனி யாராவது பேசுகிற வாய்ப்பு கேட்டால் மறுக்க வேண்டாம், நாம் ஏதோ ஒன்று பேசி பழகுவோம். ஏன்னா இவ்வளோ கூட்டங்கள் நடத்திட்டோம், ஒரு ஆசிரியர் இருக்கிறோம், ஏதாவது பேசுவோம் என்று முடிவெடுத்த ஒரு வாரத்தில் ஒரு பூபால் சார் ஃபோன் பண்ணார். இதுக்கு முன்னாடி கிட்ட மறுத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி பேச முடிவு பண்ண ஓகேன்னு சொல்லிட்டேன். சொன்னார், புக் அனுப்பினார். இந்த புக்குடைய தலைப்பு நிலாசோறு. நான் கவிதைகள் எழுத வாசிக்க தொடங்க காலத்தில் ஒரு கவிதை சொல்லுவாங்க, நிலாவை பற்றி எழுத கவிதையிலே கிடையாது, நிலாவை பற்றி எழுதுவர்கள் கவிஞர் கிடையாதுன்னாங்க. அப்படி இந்த நிலாவை பற்றி சங்க காலம் தொடங்கி இன்று ஐயா கேபி ராமலிங்க ஐயா வரை தமிழாக கவிதை இப்போ நினைக்கிறேன் குகன் பிரசாத் இந்த புக்கை வாசிக்கல. அப்படி நிலாவை உருட்டி பெரட்டி வரட்டி எல்லாம் பண்ணி வச்சு, ஆனாலும் அந்த சொல்லுக்கு, நிலா என்ற சொல்லுக்கு ஒரு சொல்லை கேட்கின்ற போதும் இல்லை வாசிக்கும் போதும் உள்ளுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லையா, அதை மறுக்கவே முடியாது. எப்படி அம்மா என்பது சிறு வயதில் அம்மா எப்படி உற்சாகம், அதே போல் தான் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அம்மா எப்படி சொல் நம்முடைய ஒரு மாதிரி கடத்தி கொண்டே போகிறது. அதே போல் இந்த நிலா என்ற சொல்லும் ஒரு அம்மாவுக்கு இணையான சொற்கள் தான். இந்த கவிதை 2 கவிதை வாசித்தேன். இனி கவிதையெல்லாம் வாசிக்க போகிறது கிடையாது. இந்த கவிதை எனக்குள்ளே என்ன மாற்றம் இருந்தது, அவர் எதை பேச வர்றாரு. தலைவே பார்த்தா நிலாசோறு. இப்போ நிலாசோறு என்பதெல்லாம் கிடையாது, இப்போ செல்ஃபோன் சோறாக மாறிவிட்டது. குழந்தைகளும் சரி, நாமளும் சரி, நான் உட்பட இது சொல்கிறது தவறு. செல்ஃபோன் பார்க்காம டிவி பார்க்காம சாப்பிட்ற நேரமே கிடையாது. என்ன சாப்பிட்றோம், எது சாப்பிட்றோம் எதுவுமே கிடையாது. ஏதோ போடுறாங்க, சாப்பிட்றோம், செய்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சொற்களை வைத்துக்கொண்டு இவர் என்ன இது கவிதையில் எழுறாருன்னா, பழைய காலம் புதிய காலம் இப்படி இருக்குது. அவருடைய பழமை காலம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இப்படி இந்த 2 சொல்லுவாங்க, டைம் லைன் சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது. அதுபோல் எல்லா கவிதைக்குள்ளேயும் அவர் பயன்படுத்தி விவசாயம் ஆரம்பித்து, உடைப்பயிற்சி ஆரம்பித்து, அம்மாவை ஆரம்பித்து, கடவுளை ஆரம்பித்து, பேயை இப்படி அவர் எல்லா அந்த கவிதைக்குள்ளேயும் இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு வரனால அந்த கவிதையை வாசிக்க நல்லாயிருக்கு. அவர் எப்படி அந்த சிறு வயதில் பார்த்துருக்காரு, இப்போ எப்படி இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் 2 நூற்றாண்டை பார்த்துருக்காரு. 80 வயசுனா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு 2 வயசு. அப்போ 2 காலத்தை பார்த்து எழுதுன்ற போது ஒரு அனுபவமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த தொகுப்பு பற்றி சொல்லணும்னா, இந்த தொகுப்பு படியுமே எனக்கு 2 நூல் அறிமுகம் எனக்கு நினைவுகள் ஒன்று சூலூர் ஆனந்தி எழுதிய தேன் அகராதி ஒரு நூல். என்னோட டேபிள் மேலே இருக்காது, எப்பயும் படிச்சுட்டு இருப்பேன். அதில் சமீபத்தில் ஒரு வார்த்தை பொடனியில் அடிச்சுட்டா, பொடனின்ற வார்த்தை இந்த கொங்கோட்டா சொற்கள் பொடனைன்றாங்க, பின்பாக்க அடித்து விட்டார்கள் அப்படின்ற வார்த்தை. அதை என்னுடைய டேபிளில் இருக்க படிக்கும் போது வாசிப்பேன். அதன் பிறகு நம்முடைய செந்தருடைய ஊர் சுமக்கும் மனிதர்கள் அப்படி தொகுப்பு. இது அந்த 2 தொகுப்புலேருந்து ஒன்று அகராதி, ஒன்று கவிதை. அதில் ஒரு கவிதை மட்டும் அந்த ஊர் மக்கள் எழுதியிருப்பார். இது முழுக்க அந்த காலத்துடைய எப்படி செந்தருடைய அடுத்த முன் வெர்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, எப்படி பாகுபலி படத்து 2 போர்ஷன் இருக்குது. கிளைமேக்ஸ் முதல் வந்துடும், ஃபஸ்ட்டு போர்ஷன் பின்னாடி வரும். அதுபோல்
அப்படி ஊர் சுமக்க மடையில் வந்து செகண்ட் போர்ஷனாகவும் இது முதல் போர்ஷனாகவும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான கவிதை. இந்த நூல் அறிவும் சொல்லும்போது அம்சபுரே சொன்னார் இல்லையா, ஒரு வரலாற்றுக்கான குறிப்புகள் இதில் இருக்குது. ஒரு உப்பு மூட்டைன்னு தலைப்பில் கவிதை இருக்கார். அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விளையாட்டு நம்ம தொலைச்சிட்டோம், எவ்வளோ வாழ்க்கை தொலைச்சிட்டோம், அவங்களும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்றைக்கி குழந்தைங்க வந்து எவ்வளோ மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்க பாவம் கண்ணாடி போட்டிருக்காங்க, சின்ன குழந்தைங்க சுகர் இருக்குது. அப்போ வந்து இந்த பழைய விளையாட்டுகள் பாரம்பரிய விளையாட்டுகளை விட 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 நமக்குள்ளே பெரிய ஒரு நோய் தாக்கம் வந்த நம்ம மட்டும் குடும்பத்தையும் வந்து சீரழிக்குது. அது அப்படி அந்த நோய் காரணமாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்பதெல்லாம் அந்த கவிதையில் வந்து சொல்கிறார். அந்த கவிதைக்குள்ளே கொண்டு இப்படி அந்த 2 வகையாக வந்து அந்த கவிதையில் வந்து அவர் சொல்கிறார். அதாவது பழைய காலம் புதிய காலம் சொல்லிட்டு. அப்புறம் வந்து நல்ல மொழிநடை கவிதையில் மொழிநடைன்னு சொன்னால் அந்த கவிதையை சொல்கிற முறையில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து சீக்கிரமாக உணர்கிற மாதிரி இருக்குது, புரிந்துகொள்ள இருக்குது. இந்த கவிதையில் மிக 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 முக்கியமானது எளிமை. கவிதை வந்து அவ்வளோ எளிமையாக இருக்குது. சில கவிதை நம்ம படிச்சுக்காம இருங்க, அவ்வளோ இது எளிமையாக இருக்குது. எவ்வளோ சொல்ல முடியும் ஒரு கவிதைக்குள்ளேன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த இவர் ஒட்டுமொத்த அனுபவத்தை எழுதியிருக்காரு. கவிதைக்கு சொல்லுவாங்க இல்லையா, அனுபவத்திலேருந்து வருகின்ற கவிதைகள் வந்து மிக உயர்வாக இருக்குன்னு. அந்தமாதிரி ஐயா வந்து அனுபவம் கவிதை எழுதியிருக்காரு. ஒரு அந்த பேயை பற்றி ஒரு 4 கவிதை எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு 4 தொகுப்பு கவிதை இருக்கார். இந்த பேயை பற்றி நம்ம பேய் படம் வந்து காஞ்சனா மாதிரி பார்த்து உண்மையான பேய் வந்து நம்ம இல்லாமல் போயிட்டு அந்த பேய்க்காக பயந்த காலங்கள் போயிட்டு சுடுகாட்டை கடந்து போகின்ற போது நம்ம பாட்டியது. ஆனால் இப்போ சுடுகாட்டு பக்கத்தில் வீடும் கட்டிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கிரேஸ்னாலே ஒரு பேயினா ஒரு பயம் இருக்கணும். இப்போ நம்ம பேயின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து நான் காஞ்சனாலே பார்த்துட்டு போப்பான்ற மாதிரி அந்த காலம் வந்து மாறிவிட்டது. அப்புறம் என்றைக்கு வந்து மின்சாரங்கள் அதிகமாக வெளிச்சங்கள் வந்ததோ நம்மளுடைய பேயெல்லாம் காணாமல் போயிட்டு, நல்ல பேயும் காணாமல் போயிட்டு, கெட்ட பேயும் காணாமல் போயிட்டு. அப்படி இந்த மொழி நடைக்கு சொல்ல வர அந்த பேயை பற்றி ஒரு கவிதை வந்து நான் பேயோட தேனீருங்க ஐயா, அந்த கவிதை வாசி. பேய்கள் அடிக்கடி வந்து போயின, ஒரு பேய் தேநீர் அருந்த குறிப்பிட வட்ட வடிவ மேஜையில் ஐக்கியமானோம். நேரம் செல்ல செல்ல சில பேய்களும் பிரசன்னமாயின. விசாரிப்பின்றி அறிமுகம் ஆரம்பம். இது காதல் தோல்வியில் மின்விசிறில் தொங்கிய பேய். கள்ளனும் மனைவியும் சேர்ந்து ஜோலியை முடித்த யாமாளி பேய். இது பேய் பற்றி இல்லைங்க, கவிதைகள் எவ்வளோ ஒரு நுட்பமாக வச்சுருக்க பாருங்க. இது ஜாதி தாண்டி மனம் முடித்து ஆவண பேய்களால் அடித்து கொள்ளப்பட்ட அப்பாவி பேய்கள். இவை சொத்துக்களை சுரட்டி சோறு போடாமல் மண்டையில் வீழ்ந்து பெற்ற பேய்கள். தன்னைத்தானே படமெடுக்கும் மோகத்தில் வலிய வந்து செத்த செல்ஃபி பேய்கள். ஐயா ரொம்ப அருமைங்க ஐயா, உண்மையாக சொல்கிறேங்க. அதை கவிதை படிப்பு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா, அது வந்து நம்ம எவ்வளோதான் ஒரு உலகத்தர புக்கு படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு ஒன்று. அது வந்து உண்மையிலே தொகுப்பு நான் ஏற்கனவே ஒரு 3 தொகுப்பு படிச்சிருக்குங்க, அந்த அளவுக்கு அதில் இல்லைனாலும் இந்த தொகுப்பு ஐயா வந்து ஒரு உச்சக்கடத்துக்கு போயிட்டார். இந்த ஒரு மொழி நடை அமைஞ்சிருக்கு, சொல்கிற விதம் அமைஞ்சிருக்கு, வாசகனை வந்து உள்ளே உட்கார வைக்கணும். அவ்வளோ நம்ம எதை வேணாலும் சொல்லலாம், இப்படிலாம் சொல்லலாம், அந்த வாசகனை வந்து உள்ளே உட்காரணும். அந்த மொழி நடை வந்து ஐயாவுக்கு பக்குவமாக அமைஞ்சிருக்கு. அது சொல்ல பாருங்க, தன்னைத்தானே படமெடுக்கும் மோகத்தில் வலிய வந்து செத்த செல்ஃபி பேய்கள். எப்படியெல்லாம் நம்ம வந்து அருவியில் போய் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஊர் தெரியாத ரயில் மேலே செல்ஃபி எடுக்கிறாங்க. உண்மையிலே வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறான்னு தெரியல, என்ன சொல்ல, சரி விடுங்க. வலிய வந்து செத்த பேய்கள். இன்னும் ஒரு இடம் மீதி இருந்தது மேஜையில், தேநீரில் பிம்பமாய் இடம் பிடிக்கிறது என் முகம். நானும் ஒரு பேய் தான்ன்றது அந்த இந்த கவிதை வந்து ஒரு மொழி நடிக்க சொல்ல வர. எப்படி வந்து ஒரு பேய்களாம் சேர்ந்து தேநீர் குடிக்கிறாங்க, யார் பேய், அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்ற அந்த கவிதை வந்து ரொம்ப அதை மொழி நடிக்க சொன்னவர்கிட்ட. அப்புறம் விளையாட்டுக்கள் அதில் சொன்னோம்லையே, அது வந்து ஒரு அகராதிக்கான இணையான சொற்களை வச்சுருக்காரு. ஒரு அகராதி வந்து பின்னாடி வந்து கொங்கு வட்டாரத்தில் எந்தெந்த சொற்கள்லாம் பயன்படுத்தினார்கள், அதை ஊர் சுக்கு மனிதர்கள் வந்து அட்டாளியிலேருந்து ஒரு பொருள் எடுப்பார், செந்தூர் எடுத்துகிட்டே இருப்பார், அது வந்து தூக்கி போட்ட பொருள் அப்படி ஒரு கவிதை வச்சுருப்பார். ஆனால் இவர் வந்து எல்லா கவிதைக்குள்ளேயும் வந்து இங்கே கொங்கு வட்டாரங்களில் என்னென்ன சொற்கள் பயன்படுத்தினாங்க, என்னென்ன சொற்கள் தவறு விட்டாங்க, எதனால் தவறு விட்டாங்க, தவறேற்றாலும் இதுக்கு என்ன நமக்கு இழப்பு ஏற்பட்டது என்பதெல்லாம் அந்த ஒரு கவிதையில் வந்து வரிசையாக சொல்லிகிட்டே வர்றாரு. சில அந்த சொற்கள் மட்டும் உங்களுக்கு நினைவு காட்டுறேன். ஒரு சிறு கல்லை மையப்படுத்தி பழைய துணிகளை இருக்க சுற்றி ஆரஞ்சு பழ அளவில் பந்தாக்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். அதில் பாருங்கள், புல்லார் பந்து, மசைப்பந்து, ஒளிப்பந்து, இந்த 3 பந்து நமக்கு இல்லை. இப்போ கிரிக்கெட் மட்டும் இருக்குது நமக்கு. கோழி குண்டுகளில் 1 குழி, 2 குழி, 3 குழி.
சுவரோரம் பாவடிய கோட்டிலில் ஊட்டி விட்டு எதிராளி சொல்லும் குண்டினை அடித்து விளையாடும் கிசப்பி. எங்கள் ஊரில் வந்து குண்டாடுன்னு சொல்லுவாங்க. இது காசு கட்டி ஆடுவாங்க. விழாக்களில் வந்து சில பேர் பைத்தியமே இருப்பாங்க. இது ஒரு போதமே ஆகி போச்சு. பல்லு விளக்காமல் குளிக்காமல் அந்த விழா நாளில் வெளியிலேருந்து வேலைக்கு போகிறோம் இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே இருக்கோம், காசு இருக்காது, அவன் வெளியே சம்பாரிச்சு வந்து அது வைப்பாங்க. ஒரு குண்டு அடித்தா 100, 200, 300, அன்றைக்கெல்லாம் 5000, 10,000 போகும். அன்றைக்கி ஒரு அந்த அதில் ஒரு நுட்பம் இருக்குது. குண்டடிக்கில் வந்து அது சில பேர் இருப்பான், அவன் ஜெயிச்சிட்டே இருப்பான் எப்பவுமே. அந்த விளையாட்டு. சீமாற்று குச்சி வைத்து ஒரு சாய் சதுரம், இதெல்லாம் நான் வாங்கலாம் விளையாடிக்கங்க ஐயா. ஆனால் இந்த காலத்துக்கு வந்து அதுக்கு இல்லை. உண்மையாக வந்து அது கண்ணை கட்டி கொண்டு மண்ணை சொல்லி அதில் குச்சி வச்சுருவாங்க. அதை கையை வைக்கணும், வச்சுட்டு வந்து கண்ணை முடிவு போவாங்க, எங்கே மறைச்சி வைக்கணும், எடுத்துகிட்டு வரணும். அந்த விளையாட்டு. இப்படி அந்த 10 அடி தூரத்தில் நின்று தெல்லுக்காயால் அடித்து விளையாடும் தெல்லுக்காய். எங்கள் ஊரில் வந்து அது வந்து பச்சைக்கிளி ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது பேர் வரிசன் ஆடுற ஆட்டம். அதெல்லாம் இந்த இது சொல்கிற ஆட்டம் நினச்சி பார்க்கும்போது உடலுக்கும் ஆரோக்கியம் இருந்தது, மனசுக்கும் ஆரோக்கியம் இருந்தது. அந்த விளையாட்டு நம்ம என்னைக்கு தொலைஞ்சோமோ அன்றைக்கே நம்ம உடலும் போச்சு, மனசும் போச்சு. எங்கள் பாப்பா சொல்கிற இதில் சொல்லி அந்த கவிதையில் இதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், பச்சை குதிரை ஒரு கவிதை விளையாட்டு வர்றாரு. சரி, எங்கள் வீட்டில் வந்து பயிற்சி பண்ணி பார்த்தேன் எங்கள் பாப்பாவை வச்சு. எங்கள் பாப்பாவும் தெரியாது சொல்லிட்டு இந்த கவிதையை படித்தோடைய எஃபெக்ட் வந்து சரி ஒரு பயிற்சி பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே 3 பேர் வந்து அந்த வீட்டில் பச்சை குதிரை ஆடி இருந்தோம். நன்றிங்க ஐயா. ரொம்ப நாள் பிறகு எங்கள் குழந்தைங்க ஒரு விளையாட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அது நான் தான் முடிஞ்சாங்க ஏறியே கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அந்த விளையாட்டு. ஏன்னா படிக்கிறது வந்து நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கணும் இல்லையா. இப்படி அந்த கவிதைக்குள்ளே தாயம் ஆடுவது, குண்டுத்தட்டு, இதெல்லாம் வந்து அவர் சொல்ல சொல்ல என்னுடைய பழைய நினைவுகளில் போயிட்டு நாம் இதெல்லாம் விளையாட்டோம். அதான் சொல்ல அந்த விளையாட்டை மறக்க மறக்க நம்ம நோய் கூடி விட்டது. அதான் இந்த கவிதை எங்கள் சின்ன பாப்பா அவர் 3ஆவது தான் போகிறா, ஆனால் டென்ஷன் சொல்லுவார். அது தலைவலிக்கு அனுப்பா ஹெட்டில் என்ன நான் பள்ளிக்கூடம் போகணும் இல்லை, அதெல்லாம் ஹெட்டு வலிக்குது, டென்ஷன் ஆகுது. டென்ஷன் எப்படியோ அப்போ விளையாட்டுகள் இல்லாமல் அவங்க செல்ஃபோனே பார்த்து கொண்டு இருப்பதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க செல்ஃபோன் பிடிங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நமக்கு ஒரு பொருள் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு ஒரு 2000 செல்ஃபோனு பார்த்துலாம் இப்போ இப்படி நாம் நம்முடைய தலைமுறை செய்த மிகப்பெரிய தவறு என்பது நாம் இந்த விளையாட்டுகளை அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுப்பதற்கு தவறிவிட்டோம். அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டை சொல்லிக் கொடுங்க. செல்ஃபோன் இந்த கவி சொல்கிற பாருங்க, இளமை விளையாட்டுக்கள் உப்பு மூட்டைகளாய் மனதில், இவைகளை எங்கு இறக்குவது என்ற திசை தெரியாமல் என் கனவு தோட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் இறக்கி வைத்தேன் என்று சொல்கிறார். இவ்வளோ விளையாட்டுகளை நான் ஆரோக்கியமாக இருந்தேன், ஆனால் என் பையனுக்கு சொல்லித்தர முடியல, என் பேரனுக்கு சொல்லித்தர முடியல, அவெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்று சொல்கிற அந்த கவிதை அனுபவம் தான் இந்த தொகுப்பில். இந்த வரிகளே பாருங்களேன், மசை பந்துன்றாரு, புல்லார் பந்துன்றாரு, ஒளிப்பந்துன்றாரு. இது வந்து இதுக்குள்ளே நிறைய சொற்களை பயன்படுத்துகிறார். விவசாயி பற்றி பேசும்போது கூட எப்படி சொல்கிறாரு, ஒரு கடிகாரம் வந்து எப்படி மாறி இருக்குன்னு சொன்னார். முதல் கடிகாரம் எப்படி பார்த்தோம், மணியை கடிகாரம் போது டைம் என்ன, அது ஒரு ஸ்டைலாக பார்த்தோம். அதில் சின்ன முள் எங்கே இருக்குது, பெரிய முள் எங்கே இருக்குது, அந்த மாற்றங்களில் வந்து இப்படி கால மாற்றத்தை பதிவு செய்கின்ற ஒரு பொக்கிஷமாக இந்த கவிதைகள் தொகுப்புள்ளது. நான் வந்து நிறைய கவிதைகள் வந்து குறித்து வச்சுருந்தேங்க. இவ்வளோ கவிதை நான் கண்டிப்பாக நேரம் பார்த்தா கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். சில கவிதையை மட்டும் எனக்கு சில பிடித்த கவிதைகளும் உங்களுடைய பழகி ஒரு கவிதையை சொல்கிறாரு, இதுக்குள்ள முரண்பாடாக இருக்குது. இந்த கவிதையை கூட எனக்கு தோன்றிய சில கவிதைகள் கூட நினைவுபடுத்திக்கிறேன். தலைப்பு வந்து சுட்டப்படம். இது அவையின் சுட்டப்படம் அல்ல, சொர்க்கத்தின் தோட்டத்தில் தொங்கிய படம், பறிக்க தடை செய்யப்பட்ட படம், தடை போட்டவர் கடவுள், சுட்ட முதல் பெண் ஏவாள், அதன் பிறகு கெட்டுப்போனது பூமி. இது சுட்டப்படம் அல்ல, கொடிய கெட்டப்படம், ஏவாள் சுட்ட இந்த படம்ன்ற இந்த கவிதை வந்து இந்த கவிதைக்கு எனக்கு சம்மந்தம், அதாவது முரண்பாடு ஒட்டுமொத்தமே. ஏன்னா வந்து இந்த கவிதையை படிக்கும்போது ஆதத்திச்சனுடைய கவிதை போன வாரத்தில் கேள்விப்பட்டது. சொல்கிறேன், சாத்தான் இல்லாத உலகத்தில் நான் என்ன கிழிக்கப் போகிறேன், கடவுள் செத்து போனார். எல்லாரே நல்லவராயிட்டா சாத்தான் இருக்கின்றவர்கள் தான் கடவுளுக்கு வேலை. ஒரு சாத்தான் இல்லாமல் கடவுளுக்கு என்ன வேலை என்று அது கவிதை இருக்குது. ஏன்னா எப்படி தோன்றுனா, இந்த கவிதையை படிக்கும்போது ஐயா ஒரு நினைவுக்காக சொல்கிறேன், பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் கடவுள், பழத்தை சாப்பிட சொன்னால் சாத்தான். அது சொன்ன பிறகு அவங்களுக்கு அறிவு வருது, ஆகா நம்ம வந்து உடை இல்லாமல் இருக்கிறோம், நம்ம யாரும் நம்மளை பார்க்குறாங்க. அப்போ நம்ம அறிவு கொடுத்தது கடவுளா சாத்தானா? என்னுடைய பார்வையில் நமக்கு அறிவு கொடுத்தது சாத்தான் தான். அனுபவத்தின் வழியாகத்தான் அந்த சாத்தான் என்பது அனுபவம் தான் வரல, அனுபவத்தின் வழியாகத்தான் அந்த வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்கிறேன். ஏன்னா தவறு செய்கின்ற போது தவறு செய்கின்ற கற்றுக்கொள்ள முடியும், யாரும் உடனடியாக எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. கவிதை வரிகளோடு நடக்கிறவர்கள் எல்லாமே வந்து அனுபவத்தின் வழியாக, அந்த அனுபவம் தான் நம்முடைய சாத்தான். எனவே தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு.
சரி, ஓகே. நிறையா வந்து எழுதி வச்சுருந்தேன் கவிதைகளை. சரி, எவ்வளோ சிறப்பாக முடிச்சுக்கலாம். ஐயாவுக்கு நன்றி. என்னுடைய அன்பு வேண்டுகோள், நீங்கள் இந்த புக்கை இங்கேருந்து வெளியே போகின்ற போது கண்டிப்பாக இதை வாங்கி செல்ல வேண்டும். ஏன்னா நான் சமீபத்தில் சில நாள் படிக்காம விட்டுட்டேன். சமீபத்தில் எடுத்த ஒரு புத்தகத்தை படித்து முடித்த புத்தகம். நீங்கள் ஒரு முறை ஐயாவுக்கு வந்து கை குலுப்பீங்க. ஏன் கை குலுக்குன்னா, புக்கு எழுதி விற்க போகிறதும் கிடையாது. நம்ம யாதும் ஊரி யாவரும் கணிப்பு எழுதும் போது அவர் நினச்சாரா உலகம் முழுக்க போகிறோம், அப்படி இல்லை. இதில் இருக்க ஒரு வரி, ஒரு சொற்கள் இன்னும் வருங்கால தலைமுறைக்கு அவர் எழுதி வச்சுட்டு போய்கிறார். ஒரு பொக்கிஷமாக, ஒரு ஆவணமாக வைத்திருக்கார். எனவே அவரை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடவே. நன்றி, வணக்கம்.